ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 6 வகையான பொரியல் செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பரங்கிக்காய் பொரியல் பார்க்கலாம். பரங்கிக்காயை நைஸாக அரிஞ்சிக்கிட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, பட்டை மிளகாய், உளுந்து எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு வேக வச்சுருக்க பரங்கிக்காயும் எடுத்து போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காய் பூ தூவி இறக்கிக்கலாம். இப்போது பரங்கிக்காய் பொரியல் ரெடியாய். இப்போது வாழைப்பூ பொரியல் செய்யலாம். வாழைப்பூவை இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நைஸாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நைஸாக அரிஞ்சிட்டு உப்பு போட்டு மோர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பூண்டு எல்லாத்தையும் இடிச்சிட்டு போட்டுக்கலாம். கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ முருங்கைக்கீரையை கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கலாம். அது முருங்கைக்கீரை வதங்கினதும் அரிஞ்சு வச்சுருக்க வாழைப்பூவை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பூ தூவி இறக்கிக்கலாம். இப்போ வாழைப்பூ பொரியல் ரெடி. அடுத்தது சுரைக்காய் பொரியல் செய்யலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, பட்டை மிளகாய், உளுந்து, எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு சுரைக்காயை தோல் சீவி இது மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, அதுவே தண்ணி விடும். அந்த தண்ணியிலே அது வெந்துடும். தேவையான அளவு உப்பை போட்டு மூடி வச்சிடலாம். இடையில ஒரு தடவை எடுத்து நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் வேக வச்சுக்கலாம். இப்போ சுரைக்காய் வெந்துருச்சு. லாஸ்ட்டாக தேங்காய் பூ தூவிக்கலாம். இப்போது சுரைக்காய் பொரியல் ரெடி. அடுத்து நம்ம பொல்லங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொல்லங்காவை இது மாதிரி நைஸாக அரிஞ்சிட்டு உப்பு போட்டு நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கலாம். வெறுங்கடாயில் சோம்பை வறுத்துட்டு நுணுக்கி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெங்காயம், பொல்லங்காய், வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு எடுத்து பொல்லங்காயும் எடுத்து போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். சோம்பு நுணுக்கி வச்சுருக்கோமே அதையும் எடுத்து போட்டு கிண்டிக்கலாம். இப்போ பொல்லங்காய் நல்லா வெந்ததும் லாஸ்ட்டாக தேங்காய் பூ தூவிக்கலாம். இப்போ பொல்லங்காய் பொரியல் ரெடி. அடுத்து நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் இது மாதிரி நைஸாக அரிஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் வெண்டைக்காயும் எடுத்து போட்டுக்கலாம். வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு லாஸ்ட்டாக தேங்காய் பூ தூவிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் பொரியல் ரெடி. லாஸ்ட்டாக நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம்.
முருங்கைக்கீரையும் எடுத்து போட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். கீரை வெந்ததும் லாஸ்ட்டாக தேங்காய் பூ தூவி இறக்கிக்கலாம். இப்போது முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.